நண்பர்கள் அத்தனை பேர் சொன்னாங்க ஒரு பிரஸ் மீட்ல சிம்புவையும் சேர்த்து சந்திக்கணும்னு. 3 ஆண்டுகளாக சிலம்பரசனுக்கு கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளுக்கு மேலாக படம் வெளியாகாமல் இருந்ததற்கு காரணம் என்னவோ ஏதோ நான் அதை பத்தி அலச இங்க வரல. இதற்கெல்லாம் பல போராட்டத்துக்கு பிறகு இந்த படத்தை நாங்க வெளியிட்டு இருக்கிறோம். அதனாலதான் இந்த பிரஸ் மீட் படம் வெளியிட்டு இது வெற்றிகரமான படம் என்று சொல்வதை விட படம் வெளியாகிறதே ஒரு வெற்றிகரமான படம் சொல்லக்கூடிய நிலைமை தமிழ்நாட்டோட வரலாறுல இந்த படத்துக்கு தான். ஒரு படம் வெளியாகி அது படம் எப்படி இருக்கு, எப்படி ஓடுது, வெற்றிகரமான படமான்னு சொல்றது உண்டு. ஆனால் இங்க இந்த படத்தினுடைய இயக்குனர் விஜய் சந்திரன் ஒரு புதிய இயக்குனர். சிம்புக்கு இந்த படம் இந்த படத்தை ரிலீஸ் ஆகுறதுக்கு எந்த அளவுக்கு பாடாத பட்டிருப்பன்றது சொல்லால் விவரிக்க முடியாத அளவுக்கு நான் கஷ்டப்பட்டிருக்கேன். அதே மாதிரி நம்முடைய இந்த படத்துக்காக ஒரு மாரல் சப்போர்ட் பண்ண நம்முடைய இளைய தளபதி தம்பி விஜய் அவர்களுக்கும் நான் பேர் சொல்ல முடியாது, நம்ம சவுந்தர் அத்தனை பேரும் அன்னைக்கு ராத்திரி அவ்வளவு பெரிய பிரச்சனைகள். அந்த பிரச்சனையில அன்னைக்கு ராத்திரி என்ன ஒண்ணே தான், காலையில் வரைக்கும் படம் ரிலீஸ் ஆகாது, ரிலீஸ் ஆகக்கூடாது, ரிலீஸ் ஆகாம இருக்கிறதுக்கு என்னென்ன உண்டு அத்தனையும் நடந்தது. அதெல்லாம் விவரிக்க முடியாது. என்ன விவரிக்க முடியாதுன்னா, ஒரு குறிப்பிட்ட தொகை கொடுத்து வாங்கின அந்த படத்தை வாங்கின விலைக்கு மேல இன்னொரு 1/2 மடங்கு முதல் நாள் இரவு ஒரு படம் ரிலீஸ் ஆகக்குள்ள முதல் நாள் இரவு கழுத்துல கத்தி வச்ச மாதிரி அத்தனை கோடிய சுமந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும். இல்லைன்னா இந்த படத்தை தள்ளி விடணும். தள்ளி விட்டா ஏற்கனவே ப்ராப்ளம், திரும்ப இந்த படம் வரவே வராது அப்படின்னு சொல்லும்போது என்ன எப்படியோ ஒரு படத்துல ஒரு பையன் நடிக்க முடியும், நடிச்சிருக்கிறாரு, படத்தோட சம்பளத்தை கூட வாங்கிக்கல, இதான் உண்மை. அதையும் மீறி இந்த படத்தோட கடன்லாம் என்னன்னு அத்தனையும் பட்டியல் போட்டு பார்த்தாக்கா என்னன்னு கேட்டாக்கா, அந்த தயாரிப்பாளர் அவர் மகனை வைத்து எடுத்த 2 படத்துக்கு 3 படம் எடுத்திருக்காரு. அந்த 3 படத்தின் கடன் வட்டிக்கு மேல் வட்டி குட்டி போட்டு அத்தனை கோடியா நிக்குது. அத்தனை கோடியும் இது பண்ணாத இந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை வழக்குகள். இந்த மைதிலி இன்னைக்கு காதலி படத்துல ஒரு கிளைமாக்ஸ்ல ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டுல இது பண்ணுவேன், அத்தனை கத்தி குத்து வாங்கியிருப்பேன். அத்தனை கத்தி குத்து வாங்கின பிறகு நானும் முந்தன் உறவை நாடி வந்த பறவை தேடி வந்த வேலை வேடன் செய்த லேலி அப்படின்னு ஒரு பாட்டு பாடுவேன். சிறகுகள் குருதியில் நனைந்தது அப்படின்னு சொல்லிட்டு பாடுவேன். அப்படியே சிறகுலாம் அப்படியே ரத்தத்தை சிந்துற மாதிரி, அவ்வளவு ரத்தம் சிந்தக்கூடிய அளவுக்கு இந்த படத்துல என்னுடைய 35 வருஷ சினிமா வாழ்க்கையிலேயே நான் படாத படத்தை கஷ்டத்தை அவ்வளவு கொடுத்துருக்காங்க. அதனாலதான் வந்துட்டேன். என் பையனை அழைச்சிட்டு வரணும் அப்படின்னு சொன்னாங்க, அவர் அழைச்சிட்டு வந்துட்டேன். பையனை இந்த பிரச்சனையிலேருந்து மீட்டு அழைச்சிட்டு வரணும்னு நினைச்சேன். உங்களோட ஆதரவுலாம் மீட்டு அழைச்சிட்டு வந்துட்டேன். நன்றி, வணக்கம். ஏதாவது கேட்கணும்னா மட்டும் கேட்டுங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டேன், 3 வருஷம் ஆச்சு. பட் இன்னைக்கு இருக்க அவங்க முன்னாடி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முதல்ல சில நன்றி சொல்லணும். ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் டு எங்கள் அப்பா அண்ட் எங்கள் அம்மா, மை சிஸ்டர், பிரதர், எங்கள் 2 சித்தப்பா, விபி மணியண்ணன் அண்ட் விஜயண்ணன். அண்ட் நான் முன்னாடியே சொன்னேன், இந்த 3 வருஷம் என் படம் வரலனாலும் சும்மா பேச்சுக்காக இதுக்காகலாம் இல்லை. உண்மையிலே எனக்கு தெரியும் நீங்கள் என்னை பற்றி சிலதெல்லாம் எழுதுவீங்கன்னு. பட் அதை மீறி உண்மையிலே உங்களுடைய சப்போர்ட் உண்மையிலே ரொம்ப பெருசாகவே இருந்தது. இல்லைன்னா இன்னைக்கு என்னால் இங்கே நின்று பேச முடியாது. அண்ட் இந்த ஓப்பனிங்க்கும் மீடியா ஒரு மிகப்பெரிய காரணம். ஒரு படம் இவ்வளோ நாள் லேட் ஆகுதுன்னா அந்த படத்தோட மவுஸ் கண்டிப்பாக கம்மியாயிடும். பட் அதை மீறி இன்னைக்கு வரைக்கும் இந்த படத்தை தூக்கி பிடிச்சி நீங்கள் கொண்டு இன்னைக்கு தியேட்டரில் ஜனங்க பார்க்குற அளவுக்கு அதுக்கு நல்ல ஒரு விஷயம் பண்ணியிருக்கீங்க. ஸோ ரொம்ப நன்றி. நான் நடிகர் சங்க தேர்தலில் விஜயகாந்த் சார் இருக்கிற டைம்லேருந்து நான் நின்றுட்டு தான் இருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் நான் இருக்கேன். இன்ஃபர்மேஷனுக்கு சொல்கிறேன். அப்போலேருந்து இப்போ வரைக்கும் இதில் தான் இருக்கேன், நான் கமிட்டி மெம்பராக தான் இருக்கேன் நான். ஸோ இந்த வருஷமும் கண்டிப்பாக கமிட்டியில் இருப்பேன். போட்டிலாம் கிடையாதுண்ணே, நான் எப்பவுமே கமிட்டியில் இருப்பேன்ட்டேன், அவ்வளோதான் மாட்டேன்.
அப்படிலாம் இல்லைண்ணா. நான் வந்து இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் தான் எல்லாமே பண்றேன்னு நினைச்சேன். இப்பதான் வந்து நம்ம கையில மேட்ரே கிடையாது, மேலதான் மேட்ருன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அவ்வளவுதான் மேட்ரு. அது சும்மா உங்ககிட்ட தப்பிக்கிறதுக்காக சொன்ன காமெடி. அதை இங்க வந்து எல்லாரும் முன்னாடியும் கேட்பீங்களா? கல்யாணம்லாம் நம்ம கையில இல்லை, நம்ம இறைவன் தான். இல்லை, பொதுவாக நான் அதை சொல்லிக்க விரும்புகிறேன். நிறைய பேர் கேட்டாங்க, விஜய் சார் மேட்ரு வரும், அஜித் சாரோட இது வருது, இந்த மாதிரி ரெஃபரன்ஸ்லாம் எதுக்கு இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னு. பொதுவாக ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். நீங்கள் இது வந்து விண்ணை தாண்டி வருவாயா மாதிரி ஒரு படம் கிடையாது. இந்த படம் வாழுன்றது வந்து ஒரு கமர்ஷியலான ஒரு படம். இப்போ ஒரு மாஸ்ன்னு ஒரு படம் வருதுன்னு சொன்னால் அந்த படத்தில் சூர்யா சார் வந்து கத்தி ரீ ரெக்கார்டிங்க்கு கத்தி எடுப்பார். ஸோ தட் டசன்ட் மீன் சூர்யா சாருக்கு வந்து யாருமே ஃபேன்ஸ் கிடையாது, கைத்தட்டல் வாங்குறதுக்காகன்றது கிடையாது. இட் இஸ் அ மாஸ் ஃபிலிம். மாஸ் ஃபிலிமுக்கு வந்து தேவையான கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் வந்து எல்லாமே யூஸ் பண்ணுவோம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எல்லா சம்மந்தப்பட்ட விஷயங்களும் வந்து ஒரு கமர்ஷியல் படத்துக்கு என்ன தேவையோ அது எல்லாமே இந்த படத்தில் இருந்தது. அதை வந்து பர்டிகுலராக பின் பாயிண்ட் பண்ணி சொல்றணுன்ற அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். அதான் சொன்னேன் நான். சரி, பேசிக்காக ஹெல்ப்ன்றது வந்து ஆக்சுவலாக வந்து ரஜினி சார் கூட வந்து என்ன ப்ராப்ளம் இருக்கான்னு கேட்டார். ஸோ அது விஷயம் கிடையாது. பட் யாரோட ஹெல்ப்பும் வந்து நம்ம எதிர்பார்க்கல. பட் அட் த சேம் டைம் விஜய் சார் வந்து உண்மையிலே மாரலி பிடி செல்வகுமார்லேருந்து எல்லாருமே அவங்க வந்து அவுட் ஆஃப் த வே வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகணும்னு ஒரு நல்ல எண்ணத்தோட ஹெல்ப் பண்ணாங்க. அதுதான் உண்மை. என்ன ஃபீல் பண்ணுன்றதை விட நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நான் எங்க நிக்கிறேன்னு. அதான் நான் சொன்னேன்ல, வேற ஸ்டாண்டுன்றது வந்து இந்த படம் மூலியமா தான் எனக்கு தெரிஞ்சது. இல்லைன்னா எனக்கே தெரியாது. ஜனங்க வந்து படம் பார்க்காம கூட போயிருக்கலாம். ஸோ என்ன இண்டஸ்ட்ரி விட்டு கூட வெளில அமைச்சிருக்கலாம். எனிதிங் கேன் ஹேப்பன் இன் திஸ் இண்டஸ்ட்ரி. யாருமே வந்து இங்க நிரந்தரமா இதுதான் நடக்கும் அதுதான் நடக்கும்னு யாராலையுமே சொல்ல முடியாது. ஸோ அது வந்து எனக்கு என்ன காட்டுச்சுன்னா, சரி ஓகே, உனக்கு இந்த மாதிரி மக்கள்கிட்ட உனக்கு இந்த ஒரு இடம் இருக்கு, அவங்க நம்மளை நம்புறாங்க, ஸோ அவங்கள கைவிடாம நம்ம அடுத்தடுத்து கரெக்டான படங்கள் பண்ணணும்ன்றது தான் மனசுல இருந்தது. அப்படிலாம் ஒண்ணுமே இல்லைம்மா. சும்மா காமெடி. இவங்களா ஏதாவது எழுதி பேசிக்கணுன்றதுக்காக பண்ற ஒரு விஷயம். அதான் நான் சொல்லிட்டேன், சினிமான்றது வந்து ஒரே குடும்பம் தான். ரஜினி சார் வரைக்கும் என்னை கூப்பிட்டு கேட்குறாங்க. இட் இஸ் ஆல் தேர். நாங்கள் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க. நாளைக்கு யாருக்கு ஒரு பிரச்சனைனாலும், கமல் சாருக்கு விஸ்வரூபம் ப்ராப்ளம்னு காலைல நான் எந்திரிச்சு டிவியில் பார்த்தோன்னா அடுத்த நிமிஷம் ஓடி போய் ஒரு வாசலில் நிற்கிறேன். நான் ரஜினி சார் ஃபேன் தான். ஸோ கமல் சார் பிரச்சனைக்கு நான் எதுக்கு போகணும்? ஸோ நாங்கள் எல்லாமே ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க. நாங்கள் யாருக்குமே வந்து இப்போ எங்களுக்கு வந்து பிரிவினையோ பாகுபாடோ கிடையாது. அவ்வளோதான் விஷயம். ஈவன் தலைவா ஸ்டில். அணிலாம் ஃபர்ஸ்ட் எதுவுமே கிடையாது. முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. இப்போ இருக்கிற இந்த 2 அணி கூட இல்லாம இருக்கிறதுக்கு தான் நாங்க எல்லாருமே ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அதுதான் பேசிட்டு இருக்கோம். அது கூட நடந்திருக்க வாய்ப்பு இல்லை. பட் சில காரணங்களால அப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த அணி அந்த அணின்றதெல்லாம் மேட்ரு கிடையாது. நான் சொன்ன மாதிரி நான் அன்னையில இருந்தே வந்து விஜயகாந்த் சார் இருந்த டைம்ல இருந்தே நான் கமிட்டியில இருந்திருக்கேன் நான். அண்ட் எனக்கு தெரியும் அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் கோ த்ரூ பண்ணிட்டு இருக்காங்கன்றது எனக்கு தெரியும். ஸோ அதனால நான் டைரக்டா சரத் சார் அண்ட் ராதாரவி அவங்க இருக்கிற அணியில தான் நான் இருக்கேன். என் அணியில் இல்லைன்னா எந்த அணியை வெற்றி பெற்றாலுமே வந்து எந்த பிரச்சனையும் இல்லாம நடிகர் சங்கம் நல்லா நடக்கணும்னு ஆசைப்படுறோம். அவ்வளவுதான். அது எந்த அணி ஜெயிச்சாலும் சரி. அந்த அணியும் வந்து எனக்கு என்ன ஆப்போசிட் அணியா? விஷாலும் சரி, கார்த்தி சரி, எல்லாமே நாங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான். எல்லாருமே பேசிட்டு தான் இருக்கோம். ஸோ அதனால அதெல்லாம் மேட்ரே கிடையாது. தேங்க்யூ. ஒரு நண்பர் கார்த்திக் நினைக்கிற செமினார் கோயில் கார்த்திக் ஒரு கேள்வி கேட்டாரு. அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு எனக்கு, தார்மீக பொறுப்பு எனக்கு இருக்கிறதுனால சொல்றேன்.
இதுக்கு பிறகு நம்ம வந்து இந்த ப்ரெஸ் மீட்டிங் ஏன் நான் வந்து சிம்பை பேச விட்டு நான் உட்காந்துன்னு சொன்னா, நான் நிறைய தடவை உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். நேற்று என்னுடைய நண்பர்கள் அத்தனை பேருமே நான் நல்ல ஒரு நல்ல ஒரு நட்பு வட்டத்தை வச்சிருக்கேன். இதே நட்பு வட்டத்தில் என் பையனை கொண்டாந்து உங்கள்கிட்ட மிங்கிள் பண்றதுக்காக மட்டும் இந்த ப்ரெஸ் மீட்டிங் வச்சேன். ஒரு டீ கடையில் எனக்கு ஒரு டீ வாங்கி கொடுத்தவனு கூட நான் மறக்காம, மாயிரம் வைத்தா டீ ஸ்டால்ல எனக்கு டீ வாங்கி கொடுத்த நண்பனே மறக்க மாட்டேன். அதே மாதிரி என்னோட ஒருதலை ராகம் படத்தை எடுக்கிறதுக்கு காரணம் வந்து EM இப்ராஹிம். இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன்னு காரணம், அது காரணம் இன்ஷா அல்லாஹ். இன்ன வரைக்கும் சாப்பிடும்போது பிஸ்மில்லான்னு சொல்லிட்டு சாப்பிட்றேன்னா என்னுடைய நன்றி உணர்வு. இப்ப நீங்க கேட்டீங்க இந்த படத்துல என்ன பண்ணோம் அப்படின்னா, என்ன விஜய் சார் பண்ணாரு? நான் ஒண்ணு கேட்கிறேன், சிலம்புக்கெல்லாம் அப்பாற்பட்டு சொல்றேன் சார். புலி படத்தின் தயாரிப்பாளர் PT செல்வகுமார் யார் தெரியுமா? அவர் விஜயோட நண்பரா, விஜயோட பிஆர்வா இருக்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய நண்பர். 14ஆம் தேதி படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு 14ஆம் தேதி ராத்திரி போய் மலேசியால போய் அந்த ஆஸ்ட்ரோ வானவில் வெள்ளித்திரை விண்மீன் 27 கண்ட்ரில் லைவ், அதுக்கு நான் போயிட்டு வந்தேன். என்ன காரணம் தெரியுமா? ஒரே ஒரு நன்றி கடன். அந்த ஷோல என்ன புக் பண்ணது விஜய் ஆண்டனியோட மனைவி ஃபாத்திமா. அதுல பாருங்க ஃபாத்திமா விஜய் ஆண்டனி, அங்க விஜய் இருக்கும். இந்த படத்தோட டைரக்டர் பாருங்க விஜய் சந்தர் இருக்கும். விஜய் வெற்றி. அடுத்தது சொல்றேன், அந்த அந்த மலேசியாவில் நடந்த அந்த ஷோல 10 நாள் மலேசியாவில் தங்கியிருந்தேன். அப்ப நான் SA சந்திரசேகர், அடுத்தது விஜயோட அம்மா சோபா மேடம், ஏன் மனைவி. இதுல சோபா மேடம் ஒரு ஜட்ஜி, டி ராஜேந்தர் ஒரு ஜட்ஜி, சத்யான்னு ஒரு மியூசிக் டைரக்டர் ஜட்ஜி. மலேசியால போய் கேளுங்க, போட்டு பாருங்க, சன் டிவில பேசுறாங்க. 10 நாள் அந்த 6 நாள் 6 வார ஷோல எனக்கு ஒரு மகன் இருக்கிறாங்கிறது மீறி வேற ஒரு நடிகரை அந்த அளவுக்கு மனசு விட்டு மலேசியால நான் பாராட்டினது. அப்படி 10 நாளா அவங்க குடும்பத்துக்கு எங்க குடும்பத்துக்கும் ஒரு நட்பு ஏற்பட்டது. எங்க இதெல்லாம் ஜூன் மாசமே ஏற்பட்டுருச்சு. ஆனா ஜூலை மாசம் 17ஆம் தேதி இந்த படம் வரலன்னு சொன்ன உடனே தமிழ்நாட்டுல தலைவா படத்துக்கு என் பையன் வந்து ட்வீட் பண்ணாரு சார். அண்ணா விஜய் அண்ணா, உன்னோட படத்துக்கு ஏதாவது பிரச்சனைன்னா நான் உனக்கு ஒரு பின்னாடி ஒரு தமிழனா நிப்பண்ணா அப்படின்னு சொன்ன முதல் தமிழன் சிலம்பரசன். அதை நினைச்சு பார்த்தது விஜய். அதை யாரும் நீங்க மறுக்க, நானா முந்தா நாள் சொன்னது நேத்தி மறந்துடுற உலகம், நேத்தி சொன்னது இன்னைக்கு மறந்துடுற உலகம். அதே மாதிரி அது மலேசியால அவளை மனசு வந்து டி ராஜேந்தர் பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு என் மேல விஜய்க்கு இவளை வளர்ந்த பிறகு வேலாயம் படத்துல யாரு சார் சொல்லுவா சொன்னாரு சார். எனக்கு உங்களுக்கு TTR அப்படின்னா, எனக்கு TTR தெரியும், TR தான் தெரியும், TR ரசிகன் சொன்னாரு. இன்னைக்கு சொன்னாரா? அது மட்டும் இல்ல, ஒஸ்தி படத்துடைய ஆடியோ ரிலீஸ் நான் தான் அந்த படத்தை ரிலீஸ் பண்றேன். அது விஜய் சிம்பு வந்து விஜய் அஜித்தோட ஃபேனு, அஜித்தோட ஃபேனா இருந்தோம் அந்த படத்துக்கு கூப்பிடுறோம். சில பேர் அந்த டைரக்டர் தரணி கூட எப்படிங்க நீங்க அஜித்தோட ஃபேன் வருவாருன்னு கேட்டேன். சிம்பு சொன்ன மாதிரி விஜய் அண்ணாவை பத்தி எனக்கு தெரியும், என்னை பத்தி விஜய் அண்ணாவுக்கு தெரியும். நிச்சயம் விஜய் அண்ணா வராட்டா என் பேரை மாத்திக்கன்னு சொல்லுங்க அப்படின்னு சிம்பு சொன்ன. நான் பக்கத்துல இருக்கிறேன். இப்ப குமுதத்தில் கூட இந்த வாரம் போட்டோ போட்டிருப்பாங்க, விஜய் சார் நடுவில் உட்காந்துருப்பான், அந்த சிம்புனா. இன்னைக்கு புதுசு இல்லை சார் இந்த உறவு. நம்ம அப்படியே அந்த இசைக்கு உன்னோட ஃப்ரெண்டோட செல்லுக்குமா நன்றி நன்றி செல்லுக்குமா நன்றி சங்கர் ரொம்ப பிரமாமா இந்த மனுஷன் தெரியுங்களா? சித்தப்பா மாதிரி பெரியப்பா, பெரியப்பா பெரியப்பா நண்பா